சிறப்போடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானருக்கு ஈண்டு. இதற்கான பொருளை காணொலியோட கடைசியில் சொல்ற நண்பர்களே. அதுக்கு முன்னாடி வணக்கம் தோழர்களே தோழிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அதிகாலை 5 மணிக்கு இன்னைக்கு என்ஸ்டா நண்பர்களே. ஏந்திரிச்சோன்னு தண்ணியெல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு காலை கடலாம் ஒவ்வொன்றா முடிக்க ஆரம்பிச்சிட்டேன். முடிச்சதுக்கு அப்புறம் உடற்பயிற்சி கூடத்துக்கு செல்ல தொடங்கிட்டேன் நண்பர்கள், நடைப்பயணத்தோட. அதுக்கப்புறம் கழிவறைக்கு சென்றுட்டு நம்மளோட மண்டையெல்லாம் கோத ஆரம்பிச்சிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் சிறிது நேரம் டிஜே வேலை பண்ணதுக்கப்புறம் போய் வாட்சா விட்டுட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம கண்ணில் ஒரு வெள்ளை ஆடு மாட்டுனுச்சு. நமது வடக்கு நண்பர் இவர் என்னமோ திருத்தன்னு முடிச்சிட்டு பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்த்தா ஓட்ஸ்ல சுடு தண்ணி ஊற்றி கலக்கிறது தான் நண்பர்கள் இப்படி திருத்தன்னு முடிச்சிட்டு இருக்காரு. ஒழுக்கனா நமது வடக்கு நண்பர் தான் நண்பர்களே. ஏன்னா வெறும் ஓட்சியை வெறுத்தனமா சாப்பிடுவாரு. அதன் பின் சிறிது நேரம் இடைவெளிக்கு 2 வாழைப்பழம் அதை உள்ளார தள்ளிட்டு வர வழியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜிம்ஜாம் பிஸ்கெட் இருந்துச்சு நண்பர்களே. அதை நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பையில போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். வர வழியில நமது வடக்கு நம்பர் கால் பண்ணி எனக்கு ஒரு ஃப்ரூட் சாலட் பார்சல் அப்படி சொன்னாரு. அதனால அதையும் வாங்கிட்டு உடற்பயிற்சி கூடத்துக்கு சென்றுட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் ஜிம்ஜாம் பிஸ்கெட் வேணுமா அப்படின்னு கேட்டேன். வேணான்ட்டாரு நண்பர்களே. நான் தான் அப்பயே சொன்னல நண்பர்களே, ஒரு ஒழுக்கத்தின் சிக்கரம்னு. அதற்கப்புறம் இன்னைக்கு சனிக்கிழமைனாலே கால் நாள். நம்ம எப்பயுமே காலோட சேர்த்து தோலுக்கும் போடுவோம் நண்பர்களே. அதனால தோலுக்கு ஏற்ற மாதிரி 3 வேறுபாடுகள், காலுக்கு ஏற்ற மாதிரி 4 வேறுபாடுகள். அதை போட்டுட்டு ஸ்ட்ரெச்சஸோட இன்னைக்கான உடற்பயிற்சியை முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் உடற்பயிற்சி கூடத்துக்கு டாட்டா பாய் சொல்லிட்டு விடுதிக்கு சென்றுட்டேன். இன்னைக்கு அண்ணன் நாள் சனிக்கிழமை, அதனால கண்டிப்பா இன்னைக்கு வந்து தலைக்கு ஊற்றி ஆகணும். தலைத்தோல் ஷாம்பு போட்டு தலைக்கு குளிச்சுட்டு இன்னைக்கான முதல் உணவு ஒன்றா போயிட்டேன் நண்பர்களே. இன்னைக்கான முதல் உணவு என்னன்னா ராகி களி, அதுக்கப்புறம் வெள்ளை சாதம், கீரை குழம்பு மற்றும் கோழிக்கறி நண்பர்களே. நமது விடுதி பார்த்து விட்ட நண்பர் வந்து நமக்கு கோழிக்கறியை வாங்கி வச்சிருந்தாரு. அதனால அதை வந்து இன்னைக்கான சாப்பிட்டுட்டு மயோனஸ் அது கூட கொடுத்துருந்தாரு நண்பர்களே. அது எனக்கு வந்து எப்படி சொல்றது, அளவுக்கு கடிந்த ஒரு பிரியமான ஒரு பொருள் எனக்கு மயோனஸ். அதை நக்கி சாப்பிட்டுட்டு இன்னைக்கான முதல் உணவை முடிச்சிட்ட நண்பர்களே. எந்த அளவுக்கு பிடிக்குன்னு காணொலியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு சிறிது நேரம் சாவாசனம், ஒரு 1 மணி நேரம் சாவாசனத்தை பண்ணிட்டு எழுந்திரிச்சு போய் பார்த்தா மதிய உணவு வந்திருந்தது. ஆனால் இது சாயங்கால டைம். அதுக்கப்புறம் நம்ம நண்பர்கிட்ட வந்து கோழிக்கறி சாப்பிட்றீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டால் சனிக்கிழமை சாப்பிட மாட்டோம் ப்ரோ அப்படின்ட்டாரு. ஏன் ப்ரோ சாப்பிட மாட்டீங்கன்னா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்காக விரதம் இருக்க அப்படின்னாரு. பொம்பளை சோக்கு நண்பர்களே, பொம்பளை சோக்கு. ஏன் ப்ரோ நீங்களா இருக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டால் கேர்ள் ஃப்ரெண்டில் ஒன்றும் இல்லை ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான காணொலியை முடிச்சிட்டேன் நண்பர்களே. அதுக்கப்புறம் காலையில் சொன்ன குரலுக்கு என்ன பொருள்னா, மழை பெய்யாது பெய்து விடுமானால் உலகில் வானவருக்கு செய்யும் விழாவும் பூசணையும் நடைபெறாது. அப்படின்னா மழை பெய்யலைன்னா மனிதனோட வாழ்க்கையும் சரி வழிபாடும் சரி ஒழுங்காக இருக்காதான் நண்பர்களே. அப்படி திருவள்ளுவர் வந்து அன்றைக்கே சொல்லியிருக்காரு. அதுதான் இன்னைக்கான குரலோட பொருள். மீண்டும் அடுத்த காணொலியில் வேற ஒரு குரலோட சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.